ஹலோ அண்ட் வெல்கம் டு யுவர் அன்லேர்னிங் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா வந்தே மாதரம். வி ஆல் நோ வெரி வெல் தட் வந்தே மாதரம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய நேஷ்னல் சாங். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு 1950 நம்மளுடைய அசம்பிளினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இப்போது அந்த நேஷ்னல் சாங்கினுடைய 150வது கமாமரேஷன் டே அப்படிங்கிறது வந்துட்டு போன நவம்பர் 7, 2025 நம்ம செலிப்ரேட் பண்ணோம். அது சம்மந்தமாக இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு த ரோல் ஆஃப் வந்தே மாதரம் இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் வச்சுருந்தாங்க. வழக்கம் போல் ஒரு பொலிட்டிக்கல் டிபேட்ஸ் நடக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷனும் அனமாலியில் போயிடுச்சு. பெரிய லெவலில் வந்துட்டு ரூலிங் பார்ட்டி அஸ் வெல் அஸ் அப்போசிஷன் பார்ட்டி ஒரு முடிவுக்கு வரலாம்னு இருந்தாங்க. ரிகார்டிங் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹோம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார், வந்தே மாதரம் நேஷனல் சாங்க்கு வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கலாக இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் எக்ஸாக்டாக ஹிஸ்டாரிக்கலி இன்ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு வந்தே மாதர பாடலையும் தேசிய பாடலாக எடுத்துக்கிறல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேசிய கீதம் இருக்குது, ஜனகணமன சாங் இருக்குது. அந்த தேசிய கீதத்துக்கு கொடுக்கப்படக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் லைக் அது எவ்வாறு பாடப்படணும், அதுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்தே மாதருக்கு கொடுக்கப்படலை. ஈவன் தோ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்துட்டு தேசிய கீதமும் தேசிய பாடல் நேஷனல் சாங்கும் ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாலுமே கூட சில ப்ரொவிஷன்ஸ் வந்து நேரடி எக்ஸ்பிளிசிட்டாக வந்துட்டு வந்தே மாதர பாடலுக்கு சொல்லப்படலை. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னது மட்டும் இல்லாமல் அதுக்கு சில கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. நேஷ்னல் சாங் எவ்வாறு பாடப்படலாம் அப்படின்றது கைட்லைன்ஸ் கொடுக்குறப்போ வந்துட்டு அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, தேசிய கீதம் எவ்வாறு பாடப்படுதோ அதே மாதிரி பாடப்படணும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த நேஷனல் சாங் அப்படிங்கிறது 3 நிமிஷம் 10 செகண்ட்ஸில் பாடி முடிக்கணும். அது மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தேசிய பாடலையும் வந்தே மாதரம் பாடல் முழுவதையும் பாடணும் அப்படிங்கிறாங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. வந்தே மாதரம் பாடலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸாஸ் பார்த்திங்கன்னா முழுக்க இந்தியாவினுடைய பூமி அதாவது இந்திய தாயை வந்துட்டு வர்ணித்து ஒரு யூனிவர்சலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸாஸில் இருக்குது. அடுத்து வரக்கூடிய ஸ்டான்ஸாஸ் பர்டிகுலர்லி நெக்ஸ்ட் 2 ஸ்டான்ஸாஸ் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய பாரத மாதா வந்துட்டு வர்ணனை பண்ணுறப்போ அதை வந்துட்டு ஒரு லக்ஷ்மியாகவும் துர்கையாகவும் ஈவன் சரஸ்வதியாகவும் வர்ணனை பண்ணி எழுதியிருந்துருக்கிறாங்க. அதுதான் வந்துட்டு மற்ற சிறுபான்மையினர்களுடைய ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிறது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது வந்துட்டு எதிர்கட்சியினுடைய வாதமாக இருக்குது. இந்த கான்ட்ராவர்சிக்கு இடையில் நம்ம வந்துட்டு ஹிஸ்டாரிக்கலி வாட் இஸ் வந்தே மாதரம் அப்படிங்க நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த வந்தே மாதரம் பாடலை இயற்றினவர் யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி, பேசிக்கலி எ பெங்காலி பிராமின். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்துட்டு எர்லியர் பீரியடில் கல்கட்டா யூனிவர்சிட்டிஸில் கிராஜுவேட் ஆன ஃபஸ்ட்டு கிராஜுவேட் செட்டில் இவர் ஒருத்தர். இவருடைய ஸ்கில் செட்னால் பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்பாயிண்டட் ஹிம் அஸ் அ டெபுட்டி கலெக்டர். ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷம் ஒரு டெபுட்டி கலெக்டராக ஒர்க் பண்ணியிருந்துருக்கிறார் பெங்காலில். ஸோ இனிஷியல் ஃபேஸில் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். பட் சூன் ஆஃப்டர் நாட்கள் போக போக பர்டிகுலர்லி வந்துட்டு ஒரு 1857 புரட்சி பார்க்குறாரு. இந்த 1857 புரட்சியில் நமக்கு நல்லா தெரியும், எக்ஸ்ட்ரீம் வெஸ்ட் இண்டியா, எக்ஸ்ட்ரீம் ஈஸ்ட் இண்டியா, அதே மாதிரி எக்ஸ்ட்ரீம் சவுத் நாட் கிவன் இனார்மஸ் சப்போர்ட் இன் தி 1857 ரிவோல்ட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா வந்துட்டு இது பெங்கால் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு பார்க்குறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்களை அப்போ இருக்கக்கூடிய சோசியல் இஷ்யூஸ், பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே மனசில் வச்சுக்கிட்டு நிறைய பாடல்கள் எழுதுகிறார். சரிங்களா, அவர் எழுதின புக்ஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 புக்ஸ் எழுதியிருக்கிறார். பட் இருந்தாலும் ஒரு 1875 டைமில் அவர் எழுதின இந்த வந்தே மாதரம் பாடல்ன்றது மிக மிக முக்கியமான ஒரு பாடலாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பீரியடில் எவ்ரி ரெவல்யூஷனரியினுடைய லிப்ஸ்லேயும் வந்த ஒரு மந்த்ரா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த வந்தே மாதரம் தான். வந்தே மாதரம் இல்லாத ஒரு மூமெண்ட்டை நம்மளால் நேரடியாகவோ மறைமுகமாகவோ நம்மளுடைய இந்தியன் ஹிஸ்ட்ரியில் இல்லைன்றே நம்ம சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி இந்த வந்தே மாதரம் பாடல் எழுதியிருக்கிறாரு. இதை தாண்டி கண்டினியூஸாக ஒரு புக்ஸ் எழுதுகிறப்ப சில விஷயங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1870களில் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா
மிஷனரிஸினுடைய எஃபெக்ட் இந்தியன் சொசைட்டியில் அதிகமாக இருக்குது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா பெங்காலில் அவங்க இந்தியனுடைய கல்ச்சர் ரிச்சுவல்ஸ் பற்றி தவறாக எழுதுகிறப்போ, மிஸ்டர் பால் அப்படிங்கிறவர் தவறாக எழுதினப்போ அதை கண்டெம் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனந்த மேத் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுறாரு. ஆனந்த மேத் அப்படின்னு சொல்லலாம். மேத் அப்படின்னா ஒரு மடம், சன்னியாசிகள் வாழக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ அது வந்துட்டு அவர் என்னென்னலாம் நினச்சாரோ, ஒரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு ஒரு சராசரி இந்தியன் என்ன பண்ணியிருக்கணும்னு நினச்சாரோ அது எல்லாத்தையுமே அந்த ஆனந்த மேத் அப்படிங்கிற ஒரு நாவலில் எழுதுறாரு. பேசிக்கலி ஆனந்த மேத் அப்படிங்கிற ஒரு நாவல் பார்த்தீங்கன்னா 1770களில் நடந்த பெங்கால் ஃபெமைன் பற்றின நாவல். பெங்கால் ஃபெமைன் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் அ மேன்மேட் ஃபெமைன். பிரிட்டிஷ் பீரியடில் கிட்டத்தட்ட பெங்காலினுடைய, அதாவது அன்டிவைடட் பெங்காலினுடைய 1/3 ஆஃப் தி பாப்புலேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் வைப் அவுட் ஆன ஒரு எரா. அதை மனசில் வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு இந்தியனுடைய மனசுலையும் இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு நம்ம வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உட்புகுத்துறதுக்காக ஒரு சென்டிமெண்டலாக வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஆனந்த மேத்ன்ற ஒரு புக் எழுதுறாரு. இந்த ஆனந்த மேத் நாவல், இந்த ஆனந்த மேத் நாவல் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஒரு 1882 எழுதப்பட்டாலும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச ஆரம்பிக்கிறார். அது என்ன அப்படின்னா சன்னியாசி ரெபிலியன் அப்படிங்கிறாங்க. இப்போ சன்னியாசி அப்படிங்கிற வந்துட்டு நம்ம என்ன சொல்லலாம்டா, அந்த சன்னியாசி ரெபிலியன் அப்படிங்கிறது வந்துட்டு பேசிக்கலி எ ஸ்ட்ரகிள் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ராஜ் அஸ் வெல் அஸ் த அப்பேரட்டஸ் இன் தட் பர்டிகுலர் ஏரா. அது என்னண்டா முகால் எம்பையனுடைய விழுதுகள். இது 1770களில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதாவது வந்துட்டு லேட்டர் முகால்ஸ் இருந்த பீரியட். ஸோ முதல்ல சன்னியாசிஸ்னால் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சன்னியாசிஸ் இவங்களை என்ன சொல்லுவாங்கண்டா தஸ்னாமி நாகா அப்படின்னு ஒரு குரூப்பு. பேசிக்கலி சன்னியாசி ரெபிலியன் லெட் பை தஸ்னாமி நாகான்ற ஒரு குரூப்பு. அவங்க வந்துட்டு வாரணாசி தான் வந்துட்டு அவங்களோட ஆரிஜினேஷனாக வச்சுருந்துருக்குறாங்க. ஒரு செட்டன் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தே மைக்ரேட்டட் டு பீகார் அஸ் வெல் அஸ் பெங்கால். பெங்காலில் பர்டிகுலர்லி நார்த் பெங்காலில் செட்டில் ஆகுறாங்க. பர்டிகுலர்லி ஜல்பைகுரின்ற டிஸ்ட்ரிக்டில் செட்டில் ஆகுறாங்க. ஸோ இட் நியர் டு நேபாள். ஸோ அதனால் ட்ரேடிங் ஆக்டிவிட்டி தான் வந்துட்டு அவங்களுடைய ப்ரைமான ஒரு விஷயமா இருக்குது. இன் லேட்டர் ஆன் டைம் தே செட்டில் டவுன் டு சதரன் பெங்கால் ஆல்சோ. They become very influential people as well as landed aristocracy people. Since in some of in later part of time அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னா வந்துட்டு பீப்புள் கிட்ட ஈவன் டேக்ஸ் லெவி பண்ணக்கூடிய அதிகாரம் வரைக்கும் வச்சுருந்ததா சொல்கிறாங்க. ஆர்ம்ஸ் வச்சுருந்துருக்குறாங்க, சொந்தமாக சின்ன சின்ன லோக்கல் ஆர்மி வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு அந்த 1770களில் பார்த்தீங்க அப்படின்னா வாரன் ஹாஸ்டிங்ஸ் வந்துட்டு கவர்னராக வர்றார், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலாக வர்றார். சரிங்களா? அவர் வந்துட்டு இந்த மாதிரி இந்தியன் லோக்கல் பீப்புள் டேக்ஸ் லெவி பண்ணுறத பர்டிகுலர்லி பெங்காலில் நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா அபாலிஷ் பண்ணுறேன்னு சொல்ல, அது இவங்களுக்கு பிரச்சனையாக போகுது. இவங்களோட கை கொடுக்கறது வந்துட்டு கை சேர்ந்து ஃபைட் பண்ணக்கூடிய இன்னொரு பீப்புள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபக்கீர்ஸ். பேசிக்கலி எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஃபக்கீர் அப்படின்ன உடனே வந்துட்டு அவங்களும் லைக் சன்னியாசி பீப்புள் ஆஃப் முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹிஸ்டோரியன் ஜெமினி மோகன் கோஷ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு ஃபக்கீர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு பேசிக்கலி யூபியில் ஆசாம்கார் டிஸ்ட்ரிக்டில் செட்டிலான பீப்புள். ஆக்சுவலி தே கேம் ஃப்ரம் பெர்ஷியாலேருந்து வந்ததாகவும் தே இன்ஃப்ளூயன்ஸ்டு பை தி சூஃபிசம். ஆசாம்காரில் செட்டில் ஆகிட்டு திரும்ப என்ன பண்ணுறாங்க ஈஸ்ட்வேர்டில் மைக்ரேட் ஆகி எங்கே வந்து செட்டில் ஆகிறதா சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு அன்டிவைடட் பெங்காலினுடைய ஈஸ்டர்ன் பார்ட்டில் செட்டில் ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ தே டு பிகம் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள். அவங்களும் என்ன பண்ணியிருந்துருக்கிறாங்கன்னா பீப்புள்கிட்ட டேக்ஸ் லெவி பண்ணக்கூடிய லெவலில் இருந்துருந்துருக்குறாங்க. ஸோ மோரோவர் அப்போ வாரன் ஹாஸ்டிங்ஸ் எடுத்த முடிவு அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ஃபக்கீர்ஸ்க்கும் சரி நம்மளுடைய தஸ்னாமி நாகாஸ் அவங்க தான் சன்னியாசிஸ், இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையாக இருக்குது. ஸோ இந்த 2 பேர் சேர்ந்து ஒரு ஆர்ம்டு ரெபிலியன் வந்துட்டு நடத்தினதாக சொல்கிறாங்க. ஏன்னா வந்துட்டு நிறைய ஹிஸ்டோரியன்ஸ் சொல்கிறாங்க இல்லை அவங்கள வெறும் ரொம்ப பெசிமிஸ்டிக் லெவலில் தான் நடந்துக்கிட்டாங்க, அதாவது பசிபிசம்னு சொல்லுவோம், பெரிய லெவலில் வார் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ரெபிலியன் வந்துட்டு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை கிட்டத்தட்ட 3 டிகேட்ஸ் நடந்திருக்கு. 1770களில் இருந்துட்டு 1800கள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த சன்னியாசி ரெபிலியன் நடந்துருக்கு.
இது உண்மையிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெங்காலுடைய ஒரு புதஞ்சு போன ஒரு வரலாறு. இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ பெங்காலில் டெப்யூட்டி கலெக்டராக இருந்த நம்மளுடைய பங்கிம் சந்திர சாட்டர்ஜிக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. மோரோவர் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1850களுக்குள்ளேயே கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய ஹோல் கன்சாலிடேஷன் பை தி பிரிட்டிஷ் ராஜ் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. இப்போ அதை எதிர்த்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தாலும், ஹீ பீன் த பார்ட் ஆஃப் பியூரோக்ரசி ஃபார் அ லாங் டைம். அதனால அவருடைய நாவல்களில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட்டாக எழுதிக்கிட்டு இருந்தவர் ஆஃப்டர் 1880s அவருடைய போக்கு மாறுது. சில விஷயங்களை வந்துட்டு இம்ப்ளிசிட்டாக ரொம்ப விகோரஸாக எழுத ஆரம்பிக்கிறார். அப்படி எழுதுனதான் ஆனந்த மேத். அதில் சில ப்ரொட்டகனிஸ்ட் கேரக்டர்ஸ்லாம் வைக்கிறார். வச்சு அதே மாதிரி அந்த சன்னியாசி ரிபிலியனில் நடந்த மாதிரியே இங்கே சன்னியாசிஸை ஃபக்கீர்ஸை எல்லாத்தையுமே கூப்பிட்டுட்டு வர்றாரு. கூப்பிட்டுட்டு வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்துட்டு ஒரு ஆர்மடு ரெபிலியன் நடத்தினதா வந்துட்டு ஒரு போர்ட்ரே பண்ணுறாரு. ஸோ பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக த சேம் லேண்ட் ப்ராப்ளம், லேண்டை ஃபுல்லாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக சன்னியாசிஸு ஃபக்கீர்ஸு ஃபைட் பண்ணுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கொரில்லா வார்ஃபேர் மாதிரி கொண்டு வர்றாங்க. ஆர்மட் ரெபிலியன், பட் இந்த கொரில்லா வார்ஃபேர் டெண்டன்சி இதில் பண்ணி கிட்டத்தட்ட 3 டிகேட்ஸாக நடக்குது. இதில் யார் ஜெயிச்சா யார் தோத்தான்னு கிடையாது. கிட்டத்தட்ட அவர் முடிக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சைடு இந்த ஓன் பீப்புள் வந்துட்டு கடைசியில் வந்துட்டு இறக்குறது மாதிரியாகவும், அதே மாதிரி பிரிட்டிஷும் பெரிய லெவலில் ஜெயிக்காத மாதிரியாகவும், இட் இஸ் லைக் ரெண்டு சைடு லாஸ்ட் கண்டிஷனில் தான் காமிக்கிறார். அந்த டைமில் வந்துட்டு ஒரு வார் க்ரை, வந்தே மாதரம் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு அந்த சன்னியாசிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்கிறார். இதை சொல்லப்போனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இவர் எழுதின காலகட்டத்தில் இந்த சாங் ஃபேம் கிடையாது, அந்தளவுக்கு ஃபேம் கிடையாது. ஆனால் அந்தளவுக்கு ஃபேம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரவீந்திரநாத் தாகூர் 1896 பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடலை கல்கட்டா செஷன்லாம் பாடுறாரு. அந்த பாடல் வந்துட்டு நார்மலாக தான் இருக்குது. ஒரு 1905 டைமில் தான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் அந்த பாடலை யூஸ் பண்ணுறாங்க. பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தீவிர தேசியவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷ்னலிஸ்ட் அப்படின்ற ஒரு குரூப்பை தான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த பாடல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிட்ரலி வந்துட்டு ஒரு அந்த பாடல் எழுதின விதமே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வந்து இந்திய தாயை மா பாரதி, தமிழில் நம்ம சொன்னோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய இந்திய தாயை பாதுகாக்கிறதுக்காக, இந்திய தாய் மேலே வந்துட்டு அழுக்கு படிஞ்சிருக்கு, அதுலேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு ஒரு கிளாரியன் கால் அப்படிங்கிறது வந்துட்டு பண்ணது மாதிரி தான் எழுதியிருந்திருப்பார். அதை யார் எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா 1905 பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் அப்படின்னு நடக்குது. அதை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் நம்மளுடைய தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நேஷ்னலிஸ்ட் அப்படிங்கிற வந்துட்டு இது எடுத்து நடத்துகிறாங்க. உண்மையை சொல்லப்போனால் வந்துட்டு இந்த பாடல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் ஆப்போசிஷன் பார்ட்டிஸும் சரி, 1937 முகமது அலி ஜின்னாவுக்கு பிரச்சனைகள் இருந்திருந்திருக்கலாம். பட் பார்த்தீங்க அப்படின்னா 1905 வந்துட்டு இந்த என்டையர் ஹிந்து முஸ்லீம் யூனிட்டின்றது நம்மளால் ரொம்ப நல்லா பார்க்க முடியுது. இந்த ஹிந்து முஸ்லீம் யூனிட்டின்றது ரொம்ப நல்லா பார்க்க முடிஞ்சது 1905 நடந்த பெங்கால் ஆன்டி பார்ட்டிஷன் மூமெண்ட்டில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிருக்கும். இதை தாண்டி பார்த்திங்கன்னா வந்துட்டு காந்தியன் மூமெண்ட்ஸில் பர்டிகுலர்லி நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வரைக்கும் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியல பிகாஸ் ஆஃப் தி எமர்ஜென்ஸ் ஆஃப் முஸ்லீம் லீக். ஸோ அந்த டைமில் வந்துட்டு அந்த 1905 டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பாடலை ஏற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் காளி தேவி, துர்க்கை தேவி முன்னாடிலாம் போய் இந்தியாவுக்கான இண்டிபெண்டன்ஸ் வேணுன்றதெல்லாம் வந்துட்டு சபதம்லாம் எடுத்துருந்துருப்பாங்க அந்த ஃபெல்லோ முஸ்லீம் பிரதர்ஸ். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பாடல் எழுதப்பட்டிருந்திருக்கு. ஸோ ஒரு 1937 வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டியூ டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் முகமது அலி ஜின்னா நம்மளுடைய நேஷ்னல் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வந்தே மாதரம் பாடலில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட்டு 2 ஸ்டாண்ட்ஸ், ஃபஸ்ட் 2 ஸ்டாண்ட்ஸஸ் விட்டுட்டு அடுத்து வரக்கூடிய ஸ்டாண்ட்ஸஸ் எல்லாமே வந்துட்டு இது முழுக்க ஹிந்துயிசம் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்றாங்க. பட் பங்கிம் சந்திர சாட்டர்ஜியினுடைய பார்வையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவை வந்துட்டு ஒரு தாயாக போர்ட்ரே பண்ணுறாரு. ஒரு தாய் என்னென்ன கொடுப்பாங்க, ஒரு தாய் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ஒரு தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் சிம்பிளைசேஷன் பண்ணுறாரு. ஒரு தாய் என்ன கொடுப்பாங்க, பெர்த் கொடுக்குறாங்க இந்திய மக்களுக்கு அப்படின்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா பெர்த் கொடுக்குறப்ப என்னென்னலாம் முக்கியமாக கொடுத்துருப்பாங்கன்னா கல்வியும் செல்வத்தையும் கொடுத்துருந்துருப்பாங்க. அதுக்காக வந்து சரஸ்வதியாகவும் லக்ஷ்மியாகவும் போர்ட்ரே பண்ணுறாரு.
இப்போ தன்னுடைய குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா வந்து ஒரு வெகமெண்ட்டாக வெஞ்சன்ஸாக வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்த்து நின்றுருந்துருப்பாங்க. அதுக்காக வந்துட்டு துர்காவினுடைய இமேஜை கொடுத்துருந்துருக்கிறதா தான் நான் வந்துட்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி ஹிம்செல்ஃப் நிறைய இடங்கள் வந்துட்டு நான் அவருடைய விஷயங்கள் நம்மளால் பார்த்துக்க முடியுது. ஸோ 1937 வரைக்கும் 37க்கு பிறகு காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய ஜேபி கிருபாலின் இருக்கிறார். அவர் தலைமையில் நடந்த அந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி பார்ட்டிசிபேட்டட். காந்தி வந்து டைரெக்டாக அந்த மீட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் ஹி அப்சர்வ்டு வாட் இஸ் கோயிங் ஆன் இன் தி மீட்டிங். இதை பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்து நெஹ்ரு, இதை தாண்டி பட்டேல், சுபாஷ் சந்திர போஸ், ராஜகோபாலாச்சாரி, அபுல் கலாம் ஆசாத் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இந்த மீட்டிங்கில் ஒரு மனதாக வந்துட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ வந்தே மாதரம் கண்டிப்பாக வேணும் தான். பட் இருந்தாலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு யூனிவர்சலாக பேசக்கூடிய வந்தே மாதரம் போதுமே ஒழிய நெக்ஸ்ட்டு இந்த இந்து கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களை டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி விஷயங்களை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. இதே விஷயந்தான் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி நடந்துச்சு 1950களில் ஜனவரி மாதம். நம்ம வந்துட்டு இதை வந்தே மாதர பாடல் அக்செப்ட் பண்ணப்பட்ட பீரியட்லேயும் இதே சேம் திங் தான் நடந்தது. உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு நேஷ்னலிஸ்ட் ஈவன் அபுல் கலாம் ஆசாத் கூட அன்னைக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கிறார். ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் போர்ட்ரேடு ரிகார்டிங் தி ஹிந்து காட்ஸ், பட் இட் இஸ் அ போர்ட்ரேல் ஆஃப் தி பாரத் மாதா அப்படிங்கிறத வந்துட்டு பங்கிம் சந்திர சாட்டர்ஜி பேசுகிறார். இப்போ நமக்கும் மற்ற நாடுகளுக்கும் என்ன வித்தியாசம்? நார்மலி வந்துட்டு ஒரு கண்ட்ரியை போர்ட்ரே பண்ணுறதை வந்துட்டு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டெரிட்டரியாக தான் போர்ட்ரே பண்ணுறாங்க. பட் இந்தியா பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி வேதிக் பீரியட் இட் செல்ஃப் இட் போர்ட்ரேட் கண்ட்ரி எஸ் அ மாதா. அந்த மைண்ட் செட்டில் இவர் போர்ட்ரே பண்ணதுனால மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் எவ்ரி ரெவல்யூஷனரியும் ஒவ்வொரு நார்மல் பீப்புளும் ரெவல்யூஷனரியாக மாறினாங்க. அதனால் மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ்ட்டு ஒரு விஷயத்தை நம்மளால் வந்துட்டு எட்டுறதுக்கு தேவையான ஒரு துணிச்சலை பார்த்தீங்க அப்படின்னா இவர் போர்ட்ரே பண்ண சிம்பலைஸ் பண்ண பாரத மாதான்ற ஒரு விஷயந்தான் பண்ணிச்சு. இதை நம்மளுடைய ஒவ்வொரு சிட்டிசனும் இதை புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை ப்ராப்பராக டெலிவர் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது வந்துட்டு ஒவ்வொரு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய முகங்களுடைய கடமை. இந்திய சிட்டிசன்ஸும் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இட் இஸ் நாட் ஜஸ்ட் எ ரிலீஜியஸ் போர்ட்ரேல், இட் இஸ் த போர்ட்ரேல் ஆஃப் மா பாரதி. தேங்க்யூ. நம்ம